மதுரையில் இருக்கிற சாமநத்தம் கிராமத்துக்கு நம்ம நிர்மல்குமார் அமைச்சர் வந்திருந்தாங்க. வந்து மக்களோட கோரிக்கைலாம் கேட்டு நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காங்க. 100% நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றுவோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாமநத்த மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிஞ்சுக்கிறப்பா. பசங்களும் அங்கேயே ஏறிட்டாங்க, மனு கொடுக்க பசங்களும் அங்கேயே மனு கொடுக்க ஏறிட்டாங்க. ரொம்ப நன்றிப்பா. நீங்க எல்லாம் எந்த நம்பிக்கையில எங்களுக்கு வாக்களிச்சீங்களோ அதை 100% நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு நாளும் உங்க அண்ணன் விஜய் வந்து முதலமைச்சர் அன்னைக்கு இருந்து இப்போ வரைக்கும் 100% தலைமைச் செயலகத்திலிருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. காலைல 10 மணிக்கே போயிருக்காரு. இன்னைக்கு இந்தியாவே பார்க்குது 10 மணிக்கு மதிய சாப்பாடு எடுத்துட்டு போற ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். மதிய சாப்பாடையும் எடுத்துட்டு போறவர். அதுக்கு முதல்ல தலைமைச் செயலகத்தில் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வாரத்துக்கு 2 நாள் வருவாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு தான் வந்து முதலமைச்சர் ஒரு நாள் சாயந்தரம் வரைக்கும் நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 100% நம்ம உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதுக்காக எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. கண்டிப்பா எல்லாம் நிறைவேற்றப்படும். அதுக்கு வந்து நம்ம சட்டமன்ற அலுவலகம் சீக்கிரம் திறந்துருவாங்க. சட்டமன்ற அலுவலகம் சீக்கிரம் திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய மனுக்கள்லாம் வந்து கொடுங்க. இப்பயே வாங்கியிருக்கேன், என்னவோ நாங்கள் கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம்ப்பா. கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். எல்லா விசேஷத்துக்கும் பத்திரிக்கை அனுப்பிச்சு விடுங்க. அனுப்பிச்சு விடுவீங்களா? அனுப்பிச்சு விடுவாப்பா. நீ வாங்கி நீ அனுப்பிச்சு விட்டுரு, சரியா? நன்றிப்பா. அடிக்கடி வருவோம், சரியா? அடிக்கடி வருவோம். விசேஷத்துக்குலாம் பத்திரிக்கை அனுப்பிச்சு விடுங்க, சரியா? நன்றிப்பா, நன்றிப்பா. மக்களே, சாமநத்த மக்கள் கோடான கூடிய நன்றி. ஜெயிக்க வச்சிட்டீங்க, அமைச்சராக கட்சி தளபதி முதல்வர் ஆகிட்டீங்க. நன்றி தெரிவிச்சுங்க, ரொம்ப நன்றி. சாமநத்த கொஞ்சம் நிர்வாகம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அண்ணனுக்கு நைட்டு சென்னை போறாரு, கொஞ்சம் பண்றோம். நன்றியா நிர்வாகம் அப்புறம் பார்த்து போடலாம். அண்ணா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. 9 மணிக்கு ஏற்படும். எல்லாம் கட்சியில் இங்க மாவட்டத்தை பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்னைய பாருங்க, என்னைய பாருங்க. 9 மணிக்கு ஏற்பாடு வீரமங்கை, சிங்கப்பன், செல்வி ராஜா, ராஜாத்தி கண்ணன், கோயிலா, வாணி, காளி எல்லாத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு அண்ணனுக்கு நைட்டு விமானமா சென்னை போறாங்க மீட்டிங்கு. கொஞ்சம் நிர்வாகி நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நிர்வாகி நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். காளி எப்படி கூட்டுவா பாருங்க. போயிட்டு வரமா, நன்றி. நிர்வாகிகளை நம்ம கழக நிர்வாகிகள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த சால்வா போட்டோலாம் போட நம்ம அண்ணன் நம்ம கட்சி ஆஃபீஸ் பண்ணிக்கலாம். மக்களை சந்திக்க வந்தாங்க, மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிட்டாங்க. நம்ம கழக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுங்க. காலி கூட்டா பாருங்க, மக்களை போயிட்டு வரோம். ஐயா பாலகந்தாதி பாணிங்க ஐயா, கொஞ்சம் அப்படி அனுப்பிச்சு விடுங்க. நன்றி நன்றி. நம்ம போயிட்டு வரோமா, ரொம்ப நன்றி. நம்ம கோரிக்கை நிர்வாகிக்க சொல்லுங்க, மனு கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் இருக்குது. 9 மணிக்கு கிளம்பணும்.
ஷாம்பெயினும் தொடங்கணும்னு சொன்னா ஷாம்பெயின் எல்லாத்தையும் கேம்பெயின் கேட்டுட்டு கேட்கும் This is